ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கன்சிஸ்டன்சி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கன்சிஸ்டன்சி பீட்ஸ் டேலண்ட். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சக்ஸஸ்க்கு காரணமே இந்த கன்சிஸ்டன்சி தான். அதுக்கு முன்னாடி இதோட முதல் எனிமி வந்து யாருன்னு பார்க்கலாம். டிஸ்ட்ராக்ஷன் தான். முதல்ல நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும்னா முதல்ல இதை அவாய்ட் பண்ணணும். ஹியூமனாக கன்சிஸ்டன்சி, ஃபெயிலியர், டிசிப்ளின், ஃபோக்கஸ், கோல் இது எல்லாருக்குமே இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் நம்ம எனர்ஜியை நம்மளே வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாத some பீப்புள் இருக்காங்க, அவங்கள பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச செஸ் பிளேயர். ஏஜ் வந்து 19 தான் ஆகுது. ஆனால் இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக வர தெரியும். இன்டர்வியூவில் வேறு சொல்லியிருப்பார், நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது இல்லைன்னு. நெக்ஸ்ட் ஒரு சினிமா ஆக்டர், இவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஹாரி பாட்டர் மூவியில் நடிச்சவர். நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டான F1 ரேஸ் மூவியோட ஆக்டர். இவரும் எந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் இமேஜ் இவரும் ஹாலிவுட் ஆக்டர் தான் நினைக்கிறேன். பட் மெயினாக அந்த இமேஜ் எடுத்து வந்த காரணம் இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கல, ஸ்லீப் வெல் அட் நைட்டுக்காக தான் அதை எடுத்து வந்தேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச தல அஜித் தான். இவரும் எந்த சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணல. இவருக்கு பிடிச்சதை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் வர 4 இமேஜுமே இந்த டெக் உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கவங்க தான். எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், யூடியூப் சோஷியல் மீடியா கிரியேட் பண்ணவங்க அவங்களே யூஸ் பண்ணுறதில்ல. ஸ்க்ரீன் டைம்லாம் பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஆனால் எவ்வளோ நேரம் டெய்லியும் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எடுத்துகிட்டு வந்த இமேஜ் எல்லாமே நம்மளை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கோ கம்பேர் பண்ணுறதுக்கோ எடுத்துகிட்டு வரல. ஒரு சிஸ்டம், இந்த சிஸ்டம் இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் நீங்களும் இதுலேருந்து அவாய்ட் பண்ணலாம். உங்கள் சக்ஸஸுக்கு நீங்கள் டெவலப் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா பின்னாடி டீமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. எந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும்னு சொல்லிட்டு இது ஒரு ட்ராப் தான். நம்ம லூப் மாதிரி இதிலே சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் எப்போ இதை ரிலைஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வெளில வர முடியும். இதை மெயின் ப்ராப்ளமே உங்கள்கிட்ட டேலண்ட் இல்லைன்னு இல்லை, டிஸ்ட்ராக்ஷன் தான். நீங்கள் தொடர்ந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுனால உங்களோட மொமெண்டமே கம்மியாகுது. இதை வந்து நீங்களே நிறைய தடவை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. 5 மினிட்ஸ் ஷார்ட் சொல்லுவீங்க, பார்த்தா அரை மணி நேரம் ஆயிரும். இதேமாரி டெய்லி உங்கள் லைஃப்பில் நடந்தால் டிஸ்ட்ராக்ட் மட்டும் தான் ஆவீங்க, கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ண மாட்டீங்க. டிஸ்ட்ராக்ஷன் வந்து ப்ரெசென்ட்டில் பார்த்தா நல்லாயிருக்கும், பட் ஃபியூச்சரில் போக உங்களுக்கு தெரியும். நம்ம பிரெயினே இப்படி தான் டிசைன் ஆகிருக்கு. எந்த ஒரு விஷயம் ஈஸியாக இருக்கோ அதை போய் அடாப்ட் பண்ணிக்கும். டெம்பரரியாக என்ன ப்ளஷர் கொடுக்குதோ அதை தான் போய் யூஸ் பண்ணும். இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவாய்ட் பண்ண முடியும். சக்ஸஸுக்கு பேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ பொறுமையாக கொண்டு போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்கள் சக்ஸஸ் வரும். டிஸ்ட்ராக்ஷனை தடுக்க ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கேன். இதை ஒரு வாட்டி ரீட் பண்ணியிருக்கேன். மைண்ட் செட் ஷிஃப்ட். இந்த டிஸ்ட்ராக்ஷனுமே நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். டிஸ்ட்ராக்ட் ஆக 1 செகண்ட்ஸ் தான் ஆகும். அது நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஃபஸ்ட்டு எந்தெந்த விஷயம்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுதோ அதை நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பண்ணுறது தான் உங்கள் ஃபியூச்சரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும், ட்ரீம் இருக்கும். உங்கள் கோல் கிளியராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அதை நோக்கி ஓடிட்டே இருக்க வேண்டியது தான். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, இல்லைனா கான்ஃபிடென்ட் இல்லைனா தான் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க. நம்ம எல்லாம் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது தான் படிக்கிறோம், பட் யாருமே ஒழுங்காக படிக்கிறது இல்லை, டிஸ்ட்ராக்ட் தான் ஆகிட்டு இருக்காங்க. இதுலேருந்து ஃபைனல் டேக் அவே என்னன்னா, நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறத அவாய்ட் பண்ணணும். நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இருக்க முதல்ல அந்த டிஸ்ட்ராக்ஷனுங்கிற பேரியரை உடைக்கணும். அதை நீங்கள் உடச்சா தான் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் இருக்க முடியும். கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு டாப்பிக்கை பார்க்குறதுக்கு தான் டிஸ்ட்ராக்ஷனுங்க இவ்வளோ பெரிய டாப்பிக்கை பார்க்குறோம். ஏன்னா மெயின் ப்ராப்ளமே அந்த டிஸ்ட்ராக்ஷன் தான். நம்ம எப்பொழுதுமே ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும், பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, லக் இருக்கும், டேலண்ட் இருக்கும். பட் யார் கன்சிஸ்டன்சியாக இருக்காங்களோ அவங்க தான் சக்ஸஸ் ஆவாங்க. கன்சிஸ்டன்சிங்கிறது ஒரு மொமெண்டம். அது வந்து லாங் டேர்மாக இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்து ஒரே நாளில் வந்துடாது. ஒரு மாரத்தான் மாதிரி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி வந்து டெவலப் ஆகும். கன்சிஸ்டன்சியாக நீங்கள் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஹேபிட்டை கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி டிசிப்ளின் ஆகணும். அதுக்கப்புறம் தான் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் படிக்க முடியும். குவான்டிட்டி ஓவர் இன்டென்சிட்டி. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 3 ஹவர்ஸ் படிக்கிறாங்க டெய்லி 100 டேஸ்க்கு தொடர்ந்து. இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து 12 ஹவர்ஸ் ஃபார் 5 டேஸ்க்கு படிக்கிறாங்க. இதில் யார் வந்து குவிட் பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை, அதை நீங்கள் கன்சிஸ்டன்சியாக படிக்கிறீங்கன்னா தான் முக்கியம். கன்சிஸ்டன்சியாக இருக்க ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கேன். இதை ஒரு வாட்டி பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் இதை ரீட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர் மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்பீங்க. மோட்டிவேஷன்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும். சக்ஸஸ்ங்கிறது நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்கன்னு முக்கியம் இல்லை, நீங்கள் பொறுமையாக போனாலும் கிளியரான டேரக்ஷனில் போகிறீங்கன்னு தான் முக்கியம். நீங்கள் ஒரு நாள் ஃபாலோ பண்ணாலும் கன்சிஸ்டன்சி வராது. உங்களுக்கு ஹேபிட் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கன்சிஸ்ட் ஆக முடியும். லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். என்ன ப்ரோ நீங்கள் பூமர் மாதிரி சொன்னதை சொல்லிட்டு இருக்கீங்க, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாதீங்க, டிசிப்ளினாக இருங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஃபோக்கஸாக இருங்கன்னு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு டைம் வரும். கண்டிப்பாக இந்த சிஸ்டம் இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு தெரியும் போது நீங்கள் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவீங்க. இந்த வீடியோவை பார்த்து நான் ரியலைஸ் பண்ணனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். நீங்கள் இதுவரையும் ஃபாலோ பண்ணலாம்னு பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் தீபாவளியாச்சும் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.